புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன். யாருங்க இந்த காணொலியை ஒட்டுமொத்தமாக பார்த்து முடிக்கும் போது தெரியும் எப்படி இருந்த நான் எப்படி எவர் மாறினார்னு. அடுத்து கூட்டாளிகள். 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் ஒரு டயலாக் வரும் இல்லைங்களா, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், ஆனால் வாய் தான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம கூட்டாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, இருக்காங்க, கூட்டாளிகளாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டாளிகள் தான் இருக்கிறதுலையே ரொம்ப பயங்கரமானவர்கள். ஆனா பாருங்க, அதெல்லாம் போன வாரம் வேற ஒரு அதிபர் இருக்கும்போது நடந்த போன வாரம். இப்போதான் இந்த வாரம் நான் என்ட்ரி ஆயிட்டேன் இல்லைங்களா. யாருங்க நான் நம்ப கிடையாதுங்க. ட்ரம்ப் அவர்கள், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா அதிபராக என்ட்ரி ஆயிட்டார் இல்லைங்களா. அதனால பாருங்க, அதெல்லாம் போன வாரம் கூட்டாளிகளாக இருந்து கொண்டே பயங்கரமான சதி வேலை பண்றதெல்லாம். இந்த வாரம் எங்க அமெரிக்கா நாட்டில் அமைந்திருக்கும் ஃப்ரெஷ் கவர்மெண்ட் இதற்கு முன்பாக இருந்ததெல்லாம் அழிச்சிட்டு கோட்டை பாருங்க முதலிருந்து போடுவோம். அப்படி முதலிருந்து கோட்டை போட ஆரம்பிக்கிற அந்த முதல் கோடு மோடி ட்ரம்ப் சந்திப்பு. நம்ம நாட்டோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்கா நாட்டோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ட்ரம்ப் பதவியேற்று நடக்கும் முதல் சந்திப்பு. ரெண்டு நாட்டோட பிரதமர் அதிபர் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுப்பதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் வெள்ளை மாளிகையில் பரஸ்பர சந்திப்பு. ட்ரம்போட கவர்மெண்ட்ல மிக முக்கியமான பதவியில் வகிக்கிறவங்கள ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் சந்திப்பது. இலான் மாஸ்க், அடுத்து விவேக் ராமசுவாமி, இவர்களை போன்றவர்களின் சந்திப்பெல்லாம் முடிந்த பிறகு இப்ப பாருங்க வெள்ளை மாளிகையில ட்ரம்புடனான சந்திப்பு நடந்த. மோடி அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் சந்திப்பு என்பது நேற்றைய தினம் 13ஆம் தேதி சரியாக நமது நாட்டோட நேரப்படி அதிகாலை 3:30 மணி அளவில் நடந்த சந்திப்பு. பிரதமர் மோடியை நான் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தேன் அப்படின்ற ஒரு நெகிழ்ச்சியான வார்த்தையை சொல்லி தான் பாருங்க இந்த சந்திப்பை ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முன்பாக இதுவரைக்கும் இருந்தது ஜோ பைடன் தானே. ஸோ அந்த ஜோ பைடன் பதவியில் இருந்த அந்த நாட்கள்ல நான் மோடி அவர்களை ரொம்ப பிரிந்திருந்தேன்ட்டு நெகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறாரு. இந்த நெகிழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டாப் பண்றதுக்கு என்னங்க, ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்பு விழாவிற்கு கூட இன்விடேஷன் கொடுக்கல. அப்ப அந்த நெகிழ்ச்சியெல்லாம் எங்க போச்சா? ஏங்க ஏன் இப்படி பழசெல்லாம் தேவையில்லாம கலந்தோம்? இப்பதான் பாருங்க, அதெல்லாம் போன வாரம் நடந்து முடிஞ்சு இந்த வாரம் சந்திப்பு ஸ்மூத்தா தானே போயின்னு இருக்கு. அவரே பாருங்க எல்லாத்தையும் மறந்துட்டு போய் மீட் பண்ணியிருக்காரு நம்ம ஜி. அவரும் பாருங்க நெகிழ்ச்சியோடு நம்ம ஜியை ட்ரம்ப் வரவேற்றிருக்காரு. அதை பாருங்க, அதெல்லாம் போட்டோம், விடுங்க, எதெல்லாம் விட்டோம். இந்த நெகிழ்ச்சிக்கு பிறகு பாராட்டு. பிரதமர் மோடி நல்லவர், நல்ல தலைவர். இரண்டாவது முறையாக டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்று நடக்கிற முதல் சந்திப்பு. அந்த சந்திப்பு ஆரம்பத்திலே பாருங்க நெகிழ்ச்சி, அடுத்து பாராட்டு. இப்போ ட்ரம்ப் சைடு பாராட்டியாச்சு, நம்ம ஜி சைடு ஏதாவது சொல்லணும் இல்லைங்களா, சொல்றாரு. இது எனது 3வது பதவிக்காலம். மோடி அவர்கள் சொல்வதுங்க, இது எனது 3வது பதவிக்காலம். இந்த 3வது பதவிக்காலம் சமயத்தில் 3 டைம்ஸ் வேகமாக செயல்படுவேன். அதே போன்று ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்றிருக்கும் இந்த 4 ஆண்டு கால ட்ரம்போட ஆட்சி காலத்தில் அவருடன் இணைந்து 2 டைம்ஸ், இதற்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் 2 டைம்ஸ் வேகமாக செயல்படுவோம், இணைந்து செயல்படுவோம். அப்புறம் என்னங்க, முதல் சந்திப்பிலேயே 2 பேரும் மாத்தி பாராட்டி தள்ளிக்கினாங்க. 2 பேரும் பாருங்க நிகழ்ச்சியை ஷேர் பண்ணிக்கினாங்க. இதற்கு பிறகு என்ன, நல்லா ஸ்மூத்தா தானே போயினுக்குது சந்திப்பு. பாருங்க ஸ்மூத்தா தான் போயின்னு இருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாராட்டினாங்க. ஆனால் இந்த சந்திப்பிற்கு பிறகு நடந்த பிரஸ் மீட் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரஸ் மீட்ல தான் தாங்கள் யார் என்று ஒருவர் மாற்றி ஒருவர் நிரூபித்தார்கள் என்று சொல்வதை காட்டிலும் ஒன் சைடு மட்டுமே பாருங்க சிக்ஸருக்கு மேல சிக்ஸர் வந்துட்டே இருக்கு. இன்னொரு சைடு பாருங்க விக்கெட்டுக்கு மேல விக்கெட் விழுந்துட்டே இருக்கு. எந்த சைடு சிக்ஸரா வந்து விழுது, எந்த சைடு விக்கெட்டா வந்து விழுதுன்ட்டு பிரஸ் மீட்ல அங்க என்ன நடந்ததுன்னு நம்ம எடுத்து போட்டா தன்னால தெரிஞ்சு போயிடும் எந்த சைடு சிக்ஸர் எந்த சைடு விக்கெட்டுன்ட்டு. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட். ஆரம்பத்திலேயே இரு நாடுகளுக்கு இடையில் நடக்கும் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்தை இறக்கினா அந்த அளவு நல்லா இருக்காது. அதனால இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். எங்கிருந்துங்க, 2008 இந்தியாவில் மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டம் தீட்டியதாக சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளி பாருங்க எங்க நாட்டில் இருக்காரு. அவரை உங்க நாட்டில் ஒப்படைச்சிடும். அந்த குற்றவாளிக்கு சரியான முறையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க அரசாங்கம் பாருங்க நம்ம நாட்டோட அரசாங்கத்துக்கிட்ட அந்த குற்றவாளி ஒப்படைத்ததற்காக நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அரசுக்கு, ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி சொல்றாரு. அப்புறம் என்ன, நல்லா தானே போயினுக்குது, நீங்க பில்டப் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு பாருங்க ஆரம்பத்தில் பார்க்கும்போது நல்லா தான் போயினுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நல்லா தான் போயினுக்குதுன்னு நினச்சினுக்கும் போது தான் பாருங்க 2 ஒப்பந்தத்தை இறக்குறாரு. அதில் ஒன்று வரி,
அமெரிக்கா மீது, அமெரிக்க பொருட்களின் மீது இந்திய அரசாங்கம் விதிக்கப்படும் வரி என்பது சொல்லி மாளாது அளவுக்கு அதிகமானது. 10% 20% 30 40 ஆகி 70, ஏன் இந்த 70க்கு மேலெல்லாம் பாருங்க இந்திய அரசாங்கம் எங்க நாட்டின் மீது சுங்க வரி விதிக்கிறாங்க. இப்படி அளவுக்கு அதிகமாக எங்க அமெரிக்க பொருட்களின் மீது இந்தியா விதிக்கப்படும் வரியை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். சரி பண்ணலன்னா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் பாருங்க நேருக்கு நேராலாம் நம்ம ஜி ட்ரம்பை பார்த்து கேட்கல. ட்ரம்ப் பேச பேச நம்ம ஜி அப்படியே அமைதியா தான் நின்றாரு. நல்ல வேலை பாருங்க, ஆரம்பத்திலே சொல்ல மறந்ததை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திடுறோம் டிஸ்க்ளைமருக்காக. என்னப்பா இது அப்படின்னு சொல்லி யாரும் எங்ககிட்ட சண்டைக்கு வராதிங்க, அவங்களை இழிவுபடுத்திட்டீங்க, இவங்களை கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யாரையும் பாருங்க விமர்சனம் பண்ணல, இழிவுபடுத்தல, கேவலப்பட்டல. நடந்த உண்மையை பாருங்க மக்களின் பார்வைக்காக செய்தி வழியாக அப்படியே கொண்டு போய் சேர்க்கிறோம். ஸோ டிஸ்க்ளைமருக்காக அதை சொல்லிட்டு நம்ம எதில் விட்டோம், நேருக்கு நேராக பாருங்க நம்ம ஜி அதை போலாம் கேட்கல, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அதற்கு மாறாக ட்ரம்பே பதில் சொல்றாரு, எங்க நாட்டின் மீது நீங்க விதிக்கப்படும் இந்த சுங்க வரி அளவை கட்டுப்படுத்தலன்னா, சரி பண்ணலன்னா அதை விட பயங்கரமா உங்க நாட்டின் மீது நாங்க வரி விதிப்போம். இது ஏதோ இந்த 2 பேரோட சந்திப்பு முடிந்த பிறகு நம்ம ஜி ஃபிளைட் ஏறி போனதற்கு பிறகு பின்னாடிலாம் ட்ரம்ப் சொல்லலைங்க. பிரஸ் மீட்ல, அந்த பிரஸ் மீட்ல பாருங்க நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக சொல்றாரு, எங்க நாட்டின் மீது நீங்க விதிக்கப்படும் வரியோட அளவை கட்டுப்படுத்தலன்னா, சரி பண்ணலன்னா உங்க நாட்டின் மீது அதே அளவு, ஏன் அதை விட பயங்கரமா நாங்க விதிப்போம்னு சொல்லி அவர் சொல்ல சொல்ல நம்ம ஜி பாருங்க அமைதியா நின்றுட்டு ஒண்ணுமே பேசல, அப்படியே அமைதியா சிச்சின்னு டிகேஜி அப்படின்ற ஒரு வகையில தான் சும்மாவே பார்த்துனுக்காரு. அந்த காட்சியை பார்க்கும்போது ஜி அமைதியா பாருங்க, ட்ரம்ப் பேச பேச ஜி அமைதியா நிக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு எங்க மனசுக்கே பாருங்க தாங்காம ஒரு மாதிரியா தான் இருந்தது. இந்த மிக்சியில தேங்காயை போட்டு அரைச்சா எப்படி இருக்கும், கொடாய் அந்த மாதிரி தான் எங்க இதயத்துக்குள்ள அப்படி ஒரு குடைச்சது. இது கம்மி, இது மிக்சியில குடைச்சலா. ட்ரம்ப் பேசுறதை நாங்கள் எடுத்து போட்டது கம்மி, அடுத்தடுத்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் பாருங்க, அந்த சட்ட விரோதமாக எங்க நாட்டுக்குள்ள வர இந்தியர்களை நாங்க திருப்பி அனுப்பிச்சுனுக்கோமே, அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஐயோ எங்களுக்கு நாங்க பிரச்சனை இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. யார் யார் திருப்பி அனுப்பணுமோ தாராளமா பாருங்க அனுப்புங்க. இன்னும் எத்தனை ஃபிளைட்ல ஏற்றி அனுப்புறீங்களோ தாராளமா ஏற்றி அனுப்புங்க, நாங்க கூப்பிட்டுக்கிறோம். ஆனால் ஒரு கண்டிஷன். எது கண்டிஷனா? ரிக்வஸ்ட்டுங்க. டங்கு ஸ்லிப்பாய் வந்து விடுற வார்த்தையெல்லாம் ஏங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ரிக்வஸ்ட். இதற்கு முன்பாக பாருங்க எங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படும் இந்தியர்களை கை காலெல்லாம் கட்டி அமிச்சிருந்தீங்க சங்கிலியால, அந்த மாதிரி அனுப்பாதீங்க. உலக நாடுகளுக்கு மத்தியில எங்களுக்கு ரொம்ப மோசமான விமர்சனம் வந்து விழுது, அதனால இப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன முறைப்படி நியாயமா சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அனுப்பணுமோ அப்படி அனுப்புங்க, சங்கிலியாலாம் கட்டி அனுப்பாதீங்கன்னு சொல்லி நம்ம நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் பாருங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காராம். இந்த சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்த இந்தியர்களை பற்றி ட்ரம்ப் பேசிட்டு இருக்கும்போது இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்ற ஒரு வகையில நம்ம ஜி தரப்பு இருந்து பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்ட்டுங்க, இல்லைங்க சட்டவிரோதமாக குடியேறாங்கன்ட்டு எல்லாரையும் பாருங்க ஒரே கேட்டகரியில வைக்காதீங்க. அதுல பல வகை இருக்கு. சட்டவிரோதமாக குடியேறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, காசு கொடுத்து குடியேறாங்க உங்க நாட்டுக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் மனித கடத்தல் பண்ற கும்பல் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மனித கடத்தல் பண்ற கும்பல் எங்க நாட்டிலிருந்து உங்க நாட்டுக்கு கடத்தின்னு வராங்க. சும்மா சொல்லுங்க, இந்த இருவரின் சந்திப்பு சமயத்தின் போது ட்ரம்ப் கிட்ட நம்ம ஜி சொல்லியிருக்காராம், இதே போல மனித கடத்தல் பண்ற கும்பல் எங்க நாட்டிலிருந்து நிறைய பேர் உங்க நாட்டுக்கு கடத்தின்னு வராங்க. அப்படி கடத்தின்னு வராங்கன்னு சொல்ற அந்த இடத்துல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட்டாரு பாருங்க, தாங்கள் எங்கு கடத்தப்படுகிறோம், எந்த நாட்டுக்கு தங்களை அழைத்து செல்கிறார்கள் என்று கூட தெரியாம அமெரிக்காவில் கூட்டிட்டு வந்து விடுறாங்களாம் மனித கடத்தல் பண்ற கும்பல். அப்படியா சொல்றீங்க? ஆனா பாருங்க, எங்களுக்கு வந்திருக்க தகவல் உங்க நாட்டில இருந்து அதிகப்படியாக எங்க நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக வரவங்களோட பட்டியல், அது முக்கியமா எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து வராங்கன்னு சொன்னா பெரும்பாலான வட மாநிலங்கள்ல உங்க நாட்டில் இருக்கவங்க, மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா, முக்கியமாக அதிகப்படியாக உங்க குஜராத் மாடல் மாநிலத்தில் இருந்து நிறைய பேர் வராங்கன்னு கேள்விப்பட்டோமேங்க. அப்படி வரவங்க எல்லாருமே பாருங்க எங்க வட மாநிலங்கள் பக்கம் சரியான வளர்ச்சி இல்லை, பொருளாதாரம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லி தான் பாருங்க காசெல்லாம் யார் யார்கிட்டவோ பாருங்க லட்சங்களில் காசெல்லாம் கொடுத்து எங்க நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக வராங்க. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களேங்க, அவங்களுக்கே தெரியாம மனித கடத்தல் பண்ற கும்பல் எங்க நாட்டுக்கு கடத்தின்னு வராங்கன்ட்டு. சும்மா சொல்லலைங்க, 2 பேரோட சந்திப்பு நடந்த சமயத்துல இந்த சட்டவிரோத குடியேறிகளை பற்றி ட்ரம்ப் சொல்லும் போது மோடி அவர்கள் பாருங்க இதை போல தெரிவிச்சிருக்காராம், மனித கடத்தல் பண்ற கும்பல் அவங்களுக்கே தெரியாம கடத்தின்னு வராங்கன்ட்டு. ஆனா பாருங்க நம்ம ஜி இதை போல சொல்றாரு, சங்கிலியால கை காலெல்லாம் கட்டி ஒரு பேட்ச் அமிச்சாங்க இல்லைங்களா 104 பேர். அந்த 104 பேர்ல பெரும்பாலானவர்கள் வந்து இறங்குந்து பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, குஜராத்
அவங்கெல்லாம் திரும்பி வந்தவங்க அந்த 40 மணி நேர பயணத்தை குறித்து சஸ்பென்ஸ் திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு அவ்வளவு பயங்கரமா சொல்லியிருந்தாங்க. அது குறித்து 40 மணி நேர பயங்கர பயணம் அப்படின்ற ஒரு தலைப்புல தனியா ஒரு காணொலி பதிவு பண்ணுவோம். இப்ப நம்ம இந்த மனித கடத்தல் சம்பந்தமாக சொன்னதுக்காக சாம்பிள் எடுத்து போடலாம். 104 பேர் வந்தாங்க இல்லைங்களா, அவங்கள பாருங்க பெரும்பாலானவர்கள் காசு கொடுத்து போயிருக்காங்க லட்சக்கணக்கில். அதுல திரும்பி வந்தவர்கள்ல இவருடைய அப்பா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் 45 லட்சம் செலவு பண்ணி அமிச்சாராம். வீடை வித்து நிலத்தை வித்து அதுக்கு மேல பாருங்க ஆடு மாடுகள் மேலாம் கடனை வாங்கி 45 லட்சம் ரூபாயை திரட்டி இந்த மாதிரி ஒரு கும்பல் கிட்ட காசு கொடுத்து அவரோட பையனை அமிச்சாராம். இப்ப பாருங்க போன கையோட சில நாட்களே திருப்பி அனுப்பிட்டாங்களாம். மொத்த பணமும் பறி போய் விட்டது. நாங்க என்ன பண்றதுனே தெரியல. ஒட்டு மொத்தமா கேட்கலங்க, அதுல நாங்க கொடுத்த செலவு பண்ண காசுல இருந்து பாதியாவது திருப்பி கொடுக்குற மாதிரி பாருங்கன்ட்டு அவங்க அப்பா பாருங்க கெஞ்சறாருங்களாம். இப்படி ஆட்டை வித்து மாட்டை வித்து காடை வித்து நிலத்தை வித்து வீட்டை வித்து அதுக்கு மேல கடனை வாங்கி பாருங்க எப்படியாவது நம்ம பையன் நல்லாவது இருந்துட்டு போட்டோன்ட்டு சட்டவிரோதமாக அனுப்புவதற்காக லட்சங்கள் செலவு பண்ணி அனுப்பிச்சுருக்கிறாங்க. ஆனா நம்ம இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க. மனித கடத்தல் கும்பல் எங்க நாட்டில் வந்து அவங்களுக்கே தெரியாம கடத்தின்னு உங்க நாட்டில் வந்து விட்டுட்டு போயிடுறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் குண்டை தூக்கி போடுறாரு. அப்படி என்னதான் சப்பக்கட்டு கட்டினாலும் முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. சட்டவிரோத குடியேறிகளை எங்க நாட்டில் நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்ட்டு ட்ரம்ப் திட்டவட்டமாக சொன்னதை அடுத்து இல்லைங்க உங்க நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, எங்கேயுமே எந்த நாட்டிலுமே சட்டவிரோத குடியேறிகள் இருக்கக்கூடாது, நீங்க செய்வது நியாயம் தான், தாராளமா பாருங்க யார் யாரை திருப்பி அனுப்பணுமோ அனுப்புங்கன்ட்டு நம்ம பாருங்க உறுதியா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, வரியை பத்தி பேசியாச்சு, சட்டவிரோத குடியேறிகளை பத்தியும் சொல்லியாச்சு. அடுத்து என்னங்க, அடுத்தது இதுதான் முக்கியமான இடம், வர்த்தகம் வியாபார ஒப்பந்தம். வரியா விதிக்கிறீங்க அமெரிக்க பொருட்கள் மீது அளவுக்கு அதிகமான வரியா விதிக்கிறீங்க. இந்த இடத்துல சாரி ஃபார் த பிரேக், வரி விதிக்கிறாங்க அமெரிக்க பொருட்களின் மீது சொல்றாங்க இல்லைங்களா. எங்க பாருங்க எங்க நாட்டு மக்களையே விட்டு வைக்க மாட்டாங்க. A to Z எங்க நாட்டு மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் எதுன்ட்டு ஒரு பட்டியல் எடுப்போம். அப்படி அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் மீது பாருங்க கொஞ்சோட ஈவு இறக்க இல்லாம வரிக்கு மேல வரி பாருங்க எங்க நாட்டு மக்கள் மீதே நாங்க விதிப்போம். உங்க நாட்டை விட்டு வைப்போம் மாட்டாங்க. நாங்க பாப்கார்னே விட்டு வைக்க மாட்டோம். ட்ரம்ப் சார் ஒரே பாப்கார்ன் ஒரே பொருட்கள் பாருங்க பல வகையான வரி. சும்மா அப்படியே எடுத்து கொடுத்தா வரி கிடையாது. அதே பாருங்க பாக்கெட்ல போட்டு கொடுத்தா வரி. அந்த பாக்கெட்ல போட்டு கொடுக்குற பாப்கார்ன் பிளெயினா இருந்தா ஒரு வரி, சால்ட் போட்டா ஒரு வரி, காரம் போட்டா ஒரு வரி, அதே பாருங்க ஸ்வீட் போட்டா 18% வரி. பல பொருட்களுக்கு பலவிதமான ஸ்லாப்ல பாருங்க வரி விதிக்கிறது ஒரு ரகம். ஒரே பொருட்கள் மீது பல வகையான ஸ்லாப்ல வரி விதிக்கிறது இது புது ரகம். அந்த மாதிரி புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சி எங்க நாட்டு மக்கள் மீதே நாங்க வரியை போட்டு வைக்கிறோம். உங்க நாட்டை நாங்க விட்டு வைப்போமா? விட மாட்டோம். அளவுக்கு அதிகமா வரி போடுவீங்க, உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு இங்க பாருங்க பிரஸ் மீட்ல ஏதாவது கேள்வி கேட்டா நம்ம நாட்டோட நிதி அமைச்சர் எடுத்தோம் கௌத்தோன்னு பேசாமல்லாம் அங்க அதை போல பேசவும் முடியாது, சொல்லவும் இல்லை. மாறாக எங்க நாட்டின் மீது விதிக்கப்படும் வரியோட அளவை நீங்க கட்டுப்படுத்தலனா உங்க நாட்டின் மீது அதிகமான வரியை விதிப்போன்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்படி விதிக்க கூடாதுன்னு சொன்னா நாங்க வரியை சரி பண்ணிடும். அது மட்டும் போதாதுங்க, ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். நம்ம அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு அவர் கையில் எடுக்கிற ஒரு புதுவிதமான வியூக ஆயுதம் எதுன்ட்டு வியாபாரத்தை உயர்த்துவது. இதுக்கு முன்னாடி ஒரு பொருள் வாங்கியிருந்தோம், இப்ப நீங்க வந்துட்டீங்க இல்லைங்களா 100 ஆக்கிடுறோம். இதுக்கு முன்னாடி 100 பொருள் வாங்கியிருந்தோம், அதையே பாருங்க நீங்க வந்ததுக்கு பிறகு 1000 ஆக்கிடுறோம். முன்னாடி 1000 பொருள் வாங்கியிருந்தோம், இப்போ அதை 10,000 ஆக்கிறோம். 10,000 பொருள் வாங்கணும், இப்போ 1,00,000 ஆக்கிறோம். இப்படியே பாருங்க பல மடங்கு உங்க நாட்டோட வர்த்தகத்தை நாங்க உயர்த்திடுறோம். நம்ம அமெரிக்காவை எதிர்க்கிற புதுவிதமான வியூக ஆயுதம் கையில எடுக்கிறாருன்னு சொன்னோம் இல்லைங்களா. அது பாருங்க பல மடங்கு வர்த்தகத்தை உயர்த்துற ஆயுதம். நம்ம நாடு எப்படிங்க, நம்ம நாட்டின் மீது விதிக்கப்படும் சொல்லியிருக்காரு. சொல்வதற்கு முன்பாகவே நம்ம நாடு ஏதாவது ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம். அந்த வரி விதிப்பு எக்ஸ்ட்ரா எங்கள் மீது விதிக்கிற அளவுக்கு நாங்கள் வச்சுக்க மாட்டோங்க. அதற்கு முன்பாக நாங்களே அதை சரி கட்டுற வேலையை பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு வகையில் பாருங்க. இப்போ ஏன்பா அமெரிக்கா கிட்ட நம்ம எவ்வளவு வர்த்தகம் பண்ணிருக்கிறோம், இவ்வளவு வர்த்தகம் நடக்குதுங்க, இவ்வளவு அப்படின்றத பாருங்க. அது எவ்வளவோ அதை டபுள் மடங்கு ஆக்கிடுங்க. உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பொருளை வாங்கியிருந்தோங்க, நாங்கள் அதை விட கூடுதலாக உங்ககிட்ட வியாபாரம் வச்சுக்கிறோன்ட்டு சொல்லிடுங்க. அடுத்தபடியாக வரி யாருங்க, அவங்க மீது நம்ம விதிக்கிறதா இல்லை நம்ம மீது அவங்க விதிக்கிறதா? அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கிற பொருட்களின் மீது அதிகப்படியாக இந்தியா வரி போடுறாங்களாமே. போடுறோங்க, ஆனா இப்போதைக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்லைங்களா, நாங்க கம்மி பண்ணிடுறோம். இனிமே பாருங்க அமெரிக்காவிலிருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்கிற அமெரிக்காவோட பொருட்கள் மீது விதிக்கிற வரியை பாதிக்கு பாதியா நாங்க குறைச்சிடுறோம் அப்படின்னு குறைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பிரிக்ஸ் கரன்சி நாங்க ஆதரவு கொடுக்க போறோம்னு சொன்ன அந்த ஆதரவை நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறோம். அடுத்து இந்த சட்டவிரோத குடியேறிகள் அதான் சொல்லிட்டோம் இல்லைங்களாங்க.
நீங்களா திருப்பி அமிச்சிங்கன்னு இருக்க வேண்டாங்க. நாங்களா பாருங்க திரும்ப கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்படி நமக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கிற இந்த வர்த்தக ஒப்பந்தம் என்பது எந்த அளவுக்கு நாங்க வர்த்தகத்தை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு வர்த்தகத்தை உயர்த்திக்கிறோம் அப்படின்ற ஒரு இந்த வியாபாரத்தை உயர்த்துற அக்ரிமெண்ட் போயிட்டு இருக்கான் பாருங்க அமெரிக்காவுக்கும் நமக்கும். சொன்னா யாரு கேட்கறாங்க? இதற்கு முன்பாக இந்த வியூகத்தை தான் கையில் எடுக்க போறாருன்னு சொன்னோம், யாரும் கேட்கல, நம்பல, பிம்பிலிப்பி விலாப்பின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே பாருங்க இந்த வியாபாரத்தை அதிகமாக உயர்த்துற ஆயுதம் தான் கையில் எடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் இருந்து நமது நாட்டிற்கு இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யும் எண்ணெய் மற்றும் எரிவாயுவோட அளவு இதற்கு முன்பாக இருந்த அளவை காட்டிலும் பல மடங்கு அதிக அளவில் பாருங்க அமெரிக்காவில் இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்குண்டான வர்த்தக ஒப்பந்தம் நடக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்க நடக்கிற வர்த்தகத்தோட அளவை உயர்த்துவதற்காகத்தான் முதலியே பாராட்டினார். ஏனென்றால் இந்தியாவும் அமெரிக்காவும் பாருங்க எப்போதுமே நண்பர்கள். இப்போது மட்டும் கிடையாது, வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கும் இந்த நட்பு எப்பவுமே ஸ்மூத்தா இருக்கும். அப்படி ஸ்மூத்தா இருக்கணும்னு சொன்னா உங்க நாட்டில் பாருங்க அம்பானி அதானி மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வியாபாரம் பண்றதை நினைச்சுக்காதீங்க. அடுத்து பாருங்க அந்த ரெண்டு பேரோட நானும் மூணாவதா களத்துல இறங்குறேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வர்த்தகத்தை பங்கு போட்டு கூறு போட்டு விற்கிற அளவுக்கு இறங்கியிருக்காருங்க ட்ரம்ப். இந்தியாவோட மின்சார தேவையை பூர்த்தி செய்வது, அதானியோட கிரீன் எனர்ஜி, உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான கிரீன் எனர்ஜி பிளான்ட் தேவையில்லாம பாருங்க அதானிக்கு ஒப்பந்தத்தை கொடுத்து அந்த ஒப்பந்தத்தை அவர் முறைகேடாக கைப்பற்றுவதற்கு இந்திய அரசாங்க அதிகாரிகளுக்கு $250 மில்லியன் அளவிலான லஞ்சத்தெல்லாம் கொடுத்து நீங்க தேவையில்லாம அவர் ஏங்க பெரிய ஆளாக்குறீங்க? இப்படி தேவையில்லாம உங்க நாட்டோட அரசு அதிகாரிகள் பாருங்க $250 மில்லியன் அளவிலான லஞ்சத்தை வாங்கி கொண்டு அந்த கிரீன் எனர்ஜி ஒப்பந்தத்தை அதானிக்கு கொடுத்ததால் தானே எங்க நாட்டுக்குள்ளவே வந்து எங்க அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தேவையில்லாத விளம்பரத்தெல்லாம் விளம்பரப்படுத்தி எங்க நாட்டுக்குள்ளவே வந்து அமெரிக்கர்கள்கிட்ட நிதியை திரட்டினாரு. இதெல்லாம் போனது போகட்டும், போன வாரம் இந்தியாவோட மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவையில்லாம அதானி கிரீன் எனர்ஜிலாம் நீங்க வாங்காதீங்க, பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க. உங்க நாட்டோட மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கு அமெரிக்கா முடிவு பண்ணிடுச்சிங்க. அமெரிக்காவோட அணுசக்தியை பாருங்க உங்க நாட்டிற்கு அதிகமாக விற்பனை செய்வதற்குண்டான வர்த்தக ஒப்பந்தத்தை நம்ம போட்டுருவோம். நம்ம நாட்டோட மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக பாருங்க அமெரிக்கா கிட்ட இருந்து அணுசக்தியை வாங்குற ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இப்படி எக்கச்சக்கமான வர்த்தக ஒப்பந்தம், புது புது வர்த்தக ஒப்பந்தம், இதற்கு முன்பாக இருந்த வர்த்தகத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ற ஒப்பந்தம் எக்கச்சக்கமா பாருங்க அந்த சந்திப்பின் சமயத்தின் போது போடப்பட்டிருக்கு. இப்படி இரு நாடுகளுக்கு இடையே நடக்கிற வர்த்தக ஒப்பந்தத்தை சும்மா சாம்பிளுக்காக 1-2 தான் எடுத்து போட்டோம். ஒட்டுமொத்தமா எடுத்து போட்டோம், நண்பர்களுக்கு பாருங்க பொறுமை இழந்துருவாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு உண்டான வர்த்தக ஒப்பந்தத்தை இன்க்ரீஸ் பண்ற வியூக ஆயுதத்தை நம்ம ஜி கையில் எடுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்க. நம்ம போயப்பே அதுதானப்பா. ஏன் இப்படின்னா நான் யார் தெரியுமாட்டு எதிர்க்க மோதிக்க முடியுமாங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. தந்திரத்தை கையாளணும். என்ன தந்திரம் தெரியாது, பேரே தெரியாது, ஏதாவது ஒரு தந்திரத்தை கையாளணும். அப்படி கையாண்டு ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்மூத்தா டீல் பண்ணணும். அதற்கு பிறகு அதை விட ரொம்ப ஸ்மூத்தா டீல் பண்ணணும். வேற வழி. ட்ரம்போட பதவியேற்பு விழாவிற்கு நம்ம நாட்டுக்கு முறையான அழைப்பிதழ் கூட கொடுக்கலன்னு நம்ம நாட்டோட கோபம் பாருங்க எங்க போய் முடிஞ்சிருக்குங்க. இந்த வர்த்தகம் இருக்கு இல்லைங்களா, இந்த வர்த்தகம் நடக்கிற ஒப்பந்தத்தை இன்க்ரீஸ் பண்றதுல போய் முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கே இப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படின்ற ஒரு ரேஞ்சு இதுக்குள்ள இருக்கு. இந்த ராஜதந்திரத்துல இன்னொரு ராஜதந்திரம் இருக்கு. என்ன தெரியுங்களா? அதை இப்போ சொல்ல மாட்டோம். இந்த காணொலிக்குள்ள சொன்ன காணொலி ரொம்ப பெருசாயிடும். நாளைக்கு மறுதினம் வெளியிடுகின்ற காணொலி சொல்ல போறோம். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க உங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது நம்ம ஜி கையில எடுத்துக்கிற இந்த புதுவிதமான வியூக ஆயுதத்தை குறித்து, இந்த வர்த்தகத்தை உயர்த்துற இந்த வியூக ஆயுதத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.